ரிஷி, நம்ம விஜய் கேம்பெயின் பண்ண அந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த அந்த 41 டெத்துல சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சிபிஐக்கு இந்த கேஸ பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒன் மேன் கமிஷன் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சென்னை ஹைகோர்ட் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு அவங்க ஒரு சைட்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ சிபிஐக்கு மாறுறது ஒரு பெரிய ஒரு குளறுபடியா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதோட ஆக்சுவல் ஒரு விஷயம் லாஜிக் ஆர் ஒரு உண்மையான ஒரு இது என்ன? ஓகே, இந்த குளறுபடியை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு ஒன் மெம்பர் கமிஷனை கொண்டு வந்தாங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில ஒன் மெம்பர் கமிஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. ஆசர் கர்க் தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம், இந்த தமிழ்நாடுடைய ஒன் மெம்பர் கமிஷன் வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கிறத வந்து டிவிஷன் பெஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ டிவிஷன் பெஞ்ச் சொன்னதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பி இருக்கு. எப்படி வந்து அந்த டிவிஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க, எப்படி அந்த சிங்கிள் பெஞ்ச் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க என்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல நிறைய குளறுபடிகள் பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒன் மெம்பர் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் மெம்பர் கமிஷனுக்கு பிறகு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆபீசர்ஸ் அதே மாதிரி போலீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டா இம்பார்ஷியலா நடக்குமாங்கிறதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயங்கர கொஸ்டின் மார்க் எழும்பி இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எஸ்ஐடிக்கு பதிலா சிபிஐக்கு வந்து இந்த கேஸை கொடுத்திருக்காங்க. ஸோ சிபிஐக்கு கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மேலேயும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு மேலேயும் நம்பிக்கை கண்டிப்பா வரணும். வரதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடக்கணும் அண்ட் இம்பார்ஷியலா நடக்கணும். ஸோ இம்பார்ஷியலா நடக்கிறதுக்காக தான் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் எடுத்தது. இதுல இம்பார்ஷியல் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் அப்படின்றதான் கருத்தா? இல்ல இம்பார்ஷியல்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒன் மெம்பர் கமிஷன், தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒன் மெம்பர் கமிஷன், அதுக்கு பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொண்டு வந்த எஸ்ஐடி, இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஆபீசர்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப சிபிஐ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது கண்டிப்பா யாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. சோ இதனால இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இனிமே கண்டிப்பா இம்பார்ஷியலா நடக்குங்கிறத உறுதிப்படுத்த முடியும். இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, எனக்கு பர்சனலா ஒரு டவுட். அப்போ சைமல்டேனியஸா இப்போ 3 டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, இல்ல இது இப்போ வந்து ஒருதலை பட்சமா நடக்குமா? ஒன் மெம்பர் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சட்டப்பூர்வமா கொண்டு வந்த கமிஷன். ஸோ என்கொயரி ஆக்ட் பிரகாரம் என்கொயரி ஆக்ட்ங்கிற ஒரு ஆக்ட் வந்து மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த என்கொயரி ஆக்ட் பிரகாரம் கமிஷனை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ கமிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செர்டைன் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பிரகாரம் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ரிப்போர்ட்ல வந்து கரூர் இன்சிடென்ட் எதனால நடந்துச்சு, அதற்கான பின்புலம் என்னது, அண்ட் இனிமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற ரிப்போர்ட்டை வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது நடந்துட்டே தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் யாரு தப்பு பண்ணியிருக்காங்க, எதனால வந்து இந்த டெத் நடந்துச்சு, போலீஸ் ஆபீசர்ஸ் மிஸ்டேக் பண்ணிருக்காங்களா, ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மிஸ்டேக் நடந்துச்சா, ஆர் விஜய் தரப்புல மிஸ்டேக் நடந்துச்சா, சோ இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது அதற்கான முடிவுகள்ல சோ அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது, சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கும்போது யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதும் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. பட் சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதுல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப சிபிஐ டைரக்டா இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா இந்த சென்னை ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண இந்த சிட் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இல்ல பேரலி அவங்களும் கண்டக்ட் பண்ணுவாங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய டிசிஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ இனிமே வந்து அந்த எஸ்ஐடி ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆயிரும்.
ஸோ அதை ஓவர்டேக் பண்ணி சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னால இப்போ டிவிகே தரப்புல இருந்து கேஸ் ஃபைல் ஆகி அதனாலதான் இந்த சிபிஐ நியமிக்கப்பட்டதா, இல்ல இது டைரக்டாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேஸை வந்து நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை டேக் ஆன் பண்ணியிருக்காங்க? இல்ல, டிவிகேவுடைய பெட்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து நேஷனல், அதாவது இந்தியா ஃபுல்லாவே ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ல வந்து மாநில அரசாங்கம் இவ்வளவு குளறுபடிகள் எதனால பண்ணிருக்காங்க, அது ஒரு கொஸ்டின் மார்க்கா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, இதுல நம்ம இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா, இந்த இன்சிடென்ட் வந்து கரூர் மாவட்டத்துல தான் நடந்துச்சு. ஸோ கரூர் மாவட்டத்தில் நடந்ததுனால இந்த கேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்ல தான் பதிவு பண்ணிருக்கிறோம். பட் அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டினபிளா அரைஸ் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த கொஸ்டின் டைரக்டா கேட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து விஜய்க்கு மேல நிறைய பழிய சுமத்துறாங்க. ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் செந்தில்குமார் நினைக்கிற அவரோட பேரு. அவர் வந்து விஜய்க்கு வந்து தலைமை பண்பு கிடையாது, லீடர்ஷிப் ரோல் கிடையாதுங்கிற மாதிரி நிறைய பழிய கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஜயோடைய ஆட்கள், அதாவது விஜயோடைய வக்கீல் யாருமே வந்து அட்வொகேட் யாருமே அந்த கோர்ட்ல இல்ல. சோ ஒரு விஜயோட அட்வொகேட் யாருமே கோர்ட்ல இல்லாத பட்சத்துல விஜயை பத்தி ஒரு ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் அனுப்பியிருக்காங்க, எப்படி வந்து விஜயை பத்தி இந்த மாதிரி ரீமார்க் எல்லாம் சொல்ல முடியும். சோ எக்கச்சக்கமான குளறுபடி நடந்திருக்குங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் உணர்ந்துச்சு. சோ இதை உணர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ண உடனே 3 மெம்பர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ 3 மெம்பர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ வந்து கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா இல்லையாங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சிபிஐ அவங்க ரிப்போர்ட்டை வந்து இந்த எஸ்ஐடி கொடுத்துட்டே இருக்கணும். சோ எஸ்ஐடி கமிட்டி வந்து உடனடியாக கொண்டு வரணுங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்யூட்டரி லாஸ் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளாடியே எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணுங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா நடக்க போகுது. ஓகே, இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருக்காங்க. இத சப்போஸ் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இதை இப்போ ஸ்டே வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல, இதை ஸ்டே வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் ரொம்ப கம்மின்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த குளறுபடி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே இது தெரியும், இதெல்லாம் நிறைய குளறுபடி, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி அண்ட் அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளாடியே வந்து நிறைய ஃபெயிலியர் ப்ராசஸ் இருந்திருக்கு. ஏன்னா மதுரை ஹைகோர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு டிசிஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜே வந்து நிறைய ரிமார்க் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல நிறைய குளறுபடி இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் அதே மாதிரி அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மெம்பர் கமிஷனுடைய அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி தான் வெளியிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முதல்ல வெளியிட்டிருக்கணும், அதை ரீசென்ட்லி தான் வெளியிட்டாங்க. அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் வெளியிடறதுக்கு முன்னாடியே அருணா ஜெகதீசன் வந்து கரூர் மாவட்டத்துல போய் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் மார்க் வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் மார்க்னால தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஹவர் மேபி இதுக்கு வந்து திரும்ப வந்து இந்த சிபிஐ வேண்டாம்னு சொன்னா கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டிசிஷன்ல கண்டிப்பா உறுதியா நிற்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இன்சிடென்ட் நடந்த அந்த வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்லயே நிறைய இடத்துல வந்து ரூலிங் கவர்மெண்ட் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணதும் சரி, பிரஸ் மீட்ல வந்து வீடியோ கிளிப்ஸை வந்து போட்டு காமிச்சது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு சீனா அமைஞ்சிருச்சு. மேபி அது கூட ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா புரிஞ்சுக்கோ பாலா, இப்போ 1 மெம்பர் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அருணா ஜெகதீசன் தலைமையில 1 மெம்பர் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அருணா ஜெகதீசன் வந்து யார விசாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் விசாரிப்பாங்க. ஸோ இவங்களை விசாரிக்கிற அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி அமுதா ஐஏஎஸ் இந்த ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து தாவா விஜயோட பார்ட்டி தான் மிஸ்டேக் பண்ணிருக்கிறதா பொட்ரை பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி சோசியல் மீடியால பொட்ரை பண்ணும் போது எப்படி இவங்களை விசாரிக்க முடியும்? விசாரிக்கிறது கஷ்டம், ஜெனுவனான ஆன்சர் கிடைக்காது. புரிஞ்சது இல்ல? செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்ஐடில வந்து கண்டிப்பா தமிழ்நாடுடைய போலீஸ் ஆபீஸ் தான் இருப்பாங்க.
ஸோ எஸ்ஐடியோடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில நடைபெறுவது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ சோசியல் மீடியால பதிவுப்படுறது, இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதே சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி ஒரு ரிமார்க்கை வைக்கிறது வந்து என்டையர்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா நடக்காதுங்கிறதுல கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட்டும் புரிஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கட்சியும் வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்ப இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிடும். கண்டிப்பா இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன விஷயம் பார்த்தோம்னா, அந்த 3 மெம்பர் கமிஷன்ல வந்து 2 ஐபிஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. அந்த 2 ஐபிஎஸ் ஆபீசரும் தமிழ்நாடு கேடர்ல இருந்தா கூட பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட். ஸோ அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுவனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ணுவாங்க சொல்லும்போது எந்த ஆபீசர்ஸ்க்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. என்ன விஷயங்கள் இருக்கோ அதை எழுதிடுவாங்க அந்த ரிப்போர்ட்ல. என்ன விஷயம், அண்ட் அதே மாதிரி யாரை வேணாலும் விசாரிக்கலாம் சிபிஐக்கு. ரொம்ப கன்னிங்கா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, எப்படி வேணாலும் எந்த முறையில வேணாலும் சிபிஐக்கு விசாரிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் மேக்கிங். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி இந்தியாவில வந்து. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி கூட ஒரு ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சாங்க ஹேமா மாலினி அவர்களோட தலைமையில. அண்ட் அந்த கமிட்டி கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பப்ளிக் மத்தியில. ஸோ அப்போ அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. என்னன்னா, அங்க இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களை மீட் பண்றதுக்கே அவங்க ரெடியா இல்ல. ஈவன் இன்க்ளூடிங் த கலெக்டர் வரைக்கும் மீட்டிங்க்கு பெர்மிஷன் கேட்டப்போ டினை பண்ண மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் இதையுமே மேபி அவங்க இதையும் ஒரு ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம்ல. இந்த ஹேமா மாலினி கமிட்டி வந்து பார்த்தோன்னா பிஜேபி ஆர்கனைஸ் பண்ண ஒரு கமிட்டி. அதாவது மக்கள்கிட்ட போய் விசாரிச்சு அவங்க அவங்க சார்பா வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ண ஒரு கமிட்டி. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தலைமையில செந்தில் பாலாஜி வந்து அவர் மினிஸ்டர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வெளியிட்டார் இல்லையா சோசியல் மீடியால. பஸ்ல இப்படியெல்லாம் நடந்துச்சு, இந்த மினிட் இந்ததான் நடந்துச்சுங்கிறத வந்து அவங்க வெளியிட்டாங்க. ஸோ பிஜேபி சார்பா இவங்க வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தம் கிடையாது. என்ன விஷயம் பார்த்தோம்னா, டிஎம்கே அரசாங்கம் சார்பா என்ன நடந்துச்சு, அதுக்கு பிறகு சோசியல் மீடியால என்ன பதிவு பண்ணாங்க, இந்த 1 மெம்பர் கமிஷன் அண்ட் ஹைகோர்ட்ல நடந்த குளறுபடிகள், இதெல்லாம் தான் இஷ்யூஸ். ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த 41 உயிர்கள் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயங்கள், ஒரு இழப்பா தான் நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்றது எல்லா பொதுமக்களோட ஒரு எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றது நம்மளும் எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ.